ஷோப்பாடா ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஆசனம் நான் பண்ணுறேன். இப்போ ஓப்பன் பண்ணுற அம்பர்லாவை. ஐயோ மெல்ல அப்படி சாஞ்சிட்டே இரு. ஹாய், இப்போ வந்திருக்க லொக்கேஷன் வந்து சமணர்மலை. மதுரையிலேருந்து வெறும் ஜஸ்ட் 12 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் தி மதுரை பீப்புள் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு ஹில்ஸ் தான் இது. மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ஹில். ஒரு சின்ன மினி ட்ரெக்கிங் போகணும் அப்படின்னா மதுரையிலேருந்து ஒன்று திருப்பரங்குன்றம் போகலாம், யானைமலை போகலாம், அப்படி இல்லைன்னா இந்த சமணர் மலைக்கு போகலாம். இந்த 3 மலைக்கு ஒரு கான்டாக்ட் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்திருக்குது சமணர் மலை. ரோட்லேருந்து பார்க்குற அந்த மலையோட வியூ காட்டுறேன் பாருங்கள். இதுதான் சமணர் மலை. இங்கே தான் இப்போ போய் ஏற போகிறேன். கடும் வெயில் தான் இருக்குது. இருந்தாலும் எப்படி இந்த மொட்டை வெயில் இதில் ஏறுவோம் நினைக்கலாம். அதுக்கு தான் ஃபுல் செட்டப்போட அம்பர்லா, குடை, வாட்டர் பாட்டில் எல்லாம் செட்டப்போட தான் வந்திருக்கோம். போய் பார்க்கலாம். குளம், கோயில், குளத்தில் நிறையா தாமரை. இந்த லொக்கேஷன் வந்து பயங்கர ப்ளசண்ட்டாக சைலண்ட்டாக இருக்குது, அமைதியாக. மரத்துக்கடியில் ஒரு 4-5 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி, இப்போ அப்படியே நம்ம மெல்ல மலையேற ஆரம்பிக்கலாம். இதுதான் என்ட்ரன்ஸ். இந்த டெம்பிளோட பக்கத்தில் தான், இங்கே தான் என்ட்ரன்ஸ் மேலே போகிற வழி இருக்குது. அங்கேருந்து அப்படியே நம்ம இப்போ மேலே ஏற போகிறோம். லெட்ஸ் கோ. இங்கே ஒரு டிஸ்க்ளைமர் போர்டு காமிச்சேன் பார்த்தீங்களா? அதில் என்ன போட்டிருக்குன்னா, சாயங்காலம் 6 மணிக்கு மேலே இங்கே வரவங்கள்ட்ட செயின் ஸ்நாச்சிங், சில சமூக விரோதிகள் சட்டவிரோதமான செயல்கள் செய்கிறாங்க. கொள்ளையடிக்கிறது, ஆபரணங்களை பறிக்கிறது, செல்ஃபோனை பறிக்கிறது, அந்த மாதிரி. ஸோ அதனால் 6 மணிக்கு மேலே இங்கே வருவதை தவிர்க்கவும் அப்படின்னு போர்டில் போட்டிருக்காங்க. இங்கே இருந்தால் மலை ஏறணும். லெட்ஸ் ஸ்டார்ட். ஆக்சுவலி இதில் என்னன்னா, படியே வந்து இந்த மலையில தான் கவர் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து இங்கே வர்றதுக்குள்ளேயே மூச்சு வாங்குது. ஒரு பிரேக். ஒரு அளவுக்கு அப்புறம் கொஞ்சம் சேஃபாக போகணும். ஏன்னா ஸ்டெப்ஸ் இல்லை. ஸ்டெப்ஸ் அங்கே முடிஞ்சு, இதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் இல்லை. அப்படியே இதில் ஏறி போக வேண்டியதான், இந்த கம்பியை பிடிச்சிட்டு. வா, மூச்சு வாங்குது. மதுரையில் இருந்துட்டு இவ்வளோ நாள் இந்த மலை பக்கமே வராமல் இருந்தது கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது நமக்கே. மஸ்ட் விசிட் பிளேஸ் இது. எனக்கு தெரிஞ்சு 190-95 பேர் இங்கே வந்திருக்க மாட்டாங்க மதுரையில் இருக்கவங்க. நாங்கள் இன்னும் ஃபுல்லாக ஏறலை, பாதி தூரம் ஏறி இருக்கோம். இங்கேருந்து பார்த்தா பின்னாடி பசுமலை, அங்கே தூரத்தில் யானைமலை. கொஞ்சம் க்ளவுடியாக இருக்கலாம் தெரியல. இந்த பக்கம் திருப்பரங்குன்றம் மலை. எல்லா மலையும் தெரியுது கிளியரா. இந்த இடத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட சின்னமாக அறிவிச்சிருக்காங்க இந்திய தொல்லியல் துறை. இந்த இடத்துக்கு வந்து சேதப்படுத்துகிறவங்களோ இல்லை மாற்றி அமைக்கிறவங்களோ, இந்த இடத்த ஏதாவது டேமேஜ் பண்ண நினச்சாலோ they will be punished. 2 ஆண்டுகள் சிறை தண்டனை, இல்லை 1 லட்சம் அபராதம், இல்லையா 2ம் சேர்ந்துமே போடுவாங்க. ஸோ வந்து விசிட் பண்ணிட்டு இடத்த பார்த்துட்டு மட்டும் போங்க, அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் குவைக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். வந்துட்டோம். பாருங்க, இந்த படுகையில் இப்படி சிலையை செதுக்கியிருக்காங்கன்னு. நல்ல வேலை வரும்போது வாட்டர் பாட்டிலு, ஆரஞ்சு எல்லாம் கொண்டு வந்தோம். ப்ளஸ் ஒரு அம்பர்லா வேறு கொண்டு வந்தோம். பட் ஆனால் அம்பர்லாவுக்கு வேலை இல்லை. ஏன்னா தான் வெயில் அடித்தாலும் நல்லா காற்று இருக்கனால வெயிலே தெரியல.
இது மகாவீர்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே ஏறுறதுக்கு அஃபிஷியலாக வழி இல்லை, சும்மா இது மேலே வேணால் ஏறி போய் பார்க்கலாம். இந்த இடத்துல தான் யானைமலை இருக்குது, பட் அது தெரியல இங்கேயே. இப்போ தெரியுது பாருங்கள், மைல்டா தூரத்தில் யானை லேசாக தெரியுது அந்த டவர் பக்கத்தில். இந்த இடத்துல குட்டியாக அது யானைமலை. அப்படியே இங்கே திருப்பினா இது பசுமலை. அப்படியே இப்படி திருப்பினா திருப்பரங்குன்றம் மலை. இப்போ நம்ம நிற்கிறது சமணர் மலை. ஆக்சுவலி அந்த காலத்தில் இந்த மலைக்கும் திருப்பரங்குன்றம் மலைக்கும் யானைமலைக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு. எப்படி அப்படின்னா, அந்த மன்னர்கள் காலத்தில் இங்கேருந்து சிக்னல் கொடுப்பாங்களாம் திருப்பரங்குன்றம் மலைக்கு, மலை மேலேருந்து தீப்பந்தம் இந்த மாதிரி காட்டி அங்கேருந்து யானைமலைக்கு சிக்னல் கொடுப்பாங்களாம். ஸோ அங்கேருந்து இங்கே சிக்னல் கொடுப்பாங்களாம். ஸோ கம்யூனிகேஷனுக்காக. டெக்னாலஜி எப்படி இருந்துருக்கு பார்த்தீங்களா? மேலே போகலாம். அவாட மெல்ல அப்படியே சாஞ்சிட்டே ஏறு. செப்பல் வேறு பிஞ்சிருச்சு பாவம். அவ்வளோதான், இன்னும் ஸ்ட்ரெயிட்டு தான். இன்னும் நம்ம பாட்டுக்கு இப்படி மெல்ல போகலாம். இங்கே மலைக்கு உச்சியில் ஒரு ஆலமரம் இருக்குது, அதில் எக்ஸ்ட்ரா விழுதுகள் வேறு விட்டுருக்காங்க பாரு. இங்கேருந்து பார்த்தா மதுரையோட கம்மாய் எல்லாமே தெரியுது. இது வந்து மாடக்குளம் கண்மாய் இங்கே தெரிகிறது. அப்படியே இப்படி வந்தால் இது திருப்பரங்குன்றம் கம்மாய். திருப்பரங்குன்றம் கம்மாய் ரொம்ப பெருசு. வெயில் சுத்தமாக தெரியல, காற்று நல்லா இருக்கும், சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். இது நாகமலை புதுக்கோட்டை நாகமலை. இதுக்கு முன்னாடி மதுரையோட வியூ எனக்கு நான் பார்த்தது திருப்பரங்குன்றம் மலையிலேருந்து. ஸோ 2 மலைக்கு ஏறியாச்சு. இன்னும் ஏறாமல் இருக்கிறது அந்த யானைமலை ஒன்று தான். அதையும் எடுத்து பிளான் பண்ணலாம். மீனாட்சி கோயில் தெரியுது பாரு. இதுதான் அந்த 4 டவர் தெரியல, அதான் மீனாட்சி அம்மன் டெம்பிள். அப்பாடா, டக்குன்னு வா 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 வா, வந்து விடு. அப்பாடா, தான் அவ்வளோதான். நான் அப்படியே போய் இங்கே மேலே ஏறிடலாம். எனக்கு தெரிஞ்ச பாம்புகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. இங்கே புசு புசு புசுன்னு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. என்னடா மூச்சு, என்ன மூச்சு விட்ற அந்த மாதிரி இருக்கு. அதனால் கொஞ்சம் பார்த்து சேஃபாக வாங்க. இந்த மாதிரி புதருக்குள்ளே போகாதீங்க. நாங்கள் அந்த ஒரு சின்ன இடத்துல மட்டும் இந்த வழியாக ஏறி வந்தோம். ஏன்னா நாங்கள் அந்த பக்கம் போய்ட்டு இந்த பக்கம் ஏறி இருக்கணும் மலை ஏறும்போது. ஸோ அந்த டாப்புக்கு தான் போக போகிறோம் இப்போ. சரி, இப்போ இது வழியாக அப்படியே ஏறலாம். வா வா வா. ஆல்மோஸ்ட் 80% ரீச் ஆயாச்சு. இன்னொரு 20% மேலே இருக்கிற அந்த பாயிண்ட்டுக்கு தான் போகணும். போனால் 100% மிஷன் சக்ஸஸ். அப்படியே மெல்ல பொறுமை அப்படியே போக வேண்டியதான். நான் கூட மலை ஏறுறதுன்னா அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு நினச்சேன். நீ சதுரகிரி போயிருக்கியா? நான் சதுரகிரி போயிட்டேன் ஒரு தடவை. நல்லா ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா அது இப்படி ஸ்லோப்பாக இல்லை ஏறுறதுக்கு. இல்லை, ஒரு இடத்துல மட்டும் தான் அப்படி ஸ்லோப்பு, மற்றதெல்லாம் அது பாட்டு ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். இங்கே அப்பா ஆல்மோஸ்ட் we are about to reach the destination. மலை உச்சியில் ஒளி காட்டுற ஒரு தீபம். அப்பாடா, இங்கே வந்து நிர்மாணிச்சிருக்காங்க பாருங்க. ஆனால் உண்மையிலேயே மதுரையிலேயே இப்படி ஒரு
ட்ரெக்கிங் இருக்குன்றது ரொம்ப நாள் தெரியும். இங்கே போய் என்ன இருக்க போகுது அப்படின்னு அண்டர் எஸ்டிமேட் பண்ணியே நிறையா பாயிண்ட்ஸை மதுரையில் விட்டாச்சு நம்ம. அதேமாதிரி அழகர் கோயில் மலையில் ட்ரெக்கிங் போயிருக்கேன். மேலே மலை மேலே அந்த ஒரு தீர்த்தம் வரும், மலைக்கும் மேலே ஏறி போனோம் ஃபாரஸ்ட்டில், அதுவும் நல்லாயிருக்கும். இன்னும் இங்கே ஏறாத ஒரே மலை யானை மலை ஒத்தக்கடை, அதுதான். அதுக்கும் அடுத்து ஒரு பிளான் பண்ணி ஆகணும். சரி, இப்போ போயிட்டு பார்ப்போம். ஆஹா, இந்த மலையோட உச்சியில் ஒரு தீபம் ஏற்றுற மாதிரியான ஒரு கல் இருக்குது, தூண். ஒன்றில் பெருமாள் சிம்பிள் நாமம் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் தெரியல, செதஞ்சிருக்கு கொஞ்சம். இங்கே ஏதோ எழுதியிருக்காங்க, அழகர் தேவர் எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே இந்த பக்கம் ஏதோ ஒரு சிற்பம் இருக்குது, அது என்னன்னே தெரியல. ஸோ இந்த ஸ்டோனை பற்றி ஏதாவது தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு. பார்ப்போம். அம்மா ஏதோ எழுதியிருக்காங்க மலை மேலே, அது என்னன்னு தெரியல ஆக்சுவலி இந்த லாங்குவேஜ். தெரியுதா கரெக்டாக? இந்த தூணுக்கு கொஞ்சம் அப்படியே முன்னாடி. பட் என்ன எழுதியிருக்காங்கன்னு தெரியல லாங்குவேஜ். இப்போ நாங்கள் நிற்கிறது வந்து சமணர் மலை இல்லையா, அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாகமலை தெரியும், நாகமலை புதுக்கோட்டை. ஆக்சுவலி இந்த நாகமலை புதுக்கோட்டைக்கும் இந்த சமணர் மலைக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன தெரியுமா? அந்த மலையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ க்ரீனரியாக இருக்கா, ஏன்னா அது செம்மண்ணும் அதாவது ரெட் சாண்டும் ரெட் சாயில். ஆக்சுவலி அது ரெட் சாயில் அண்ட் ராக் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி இருக்கும். இந்த மலை வந்து முழுக்க ராக். எப்படி யானை மலை, திருப்பரங்குன்றம் மலை மாதிரி இந்த பக்கம் இது ஒரு ராக். ஆக்சுவலி இந்த நாகமலையை பற்றி இன்னொன்று சொல்லவா, இந்த மலையில் மான் இருக்குது. மதுரையில் இருக்க நிறைய பேருக்கு தெரியாது. இந்த மலையில் அந்த மலையடி வாரத்தில் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சவங்க இருக்காங்க, அங்கே வந்து மான் வந்திருக்கு. அந்த வீடியோவே ஒரு தடவை ஷேர் பண்ணாங்க. ஸோ அவ்வளோதான், ஃபைனலி டெஸ்டினேஷன் ரீச் ஆயாச்சு. ட்ரிப் முடிஞ்சது. கொண்டு வந்த ஆரஞ்சு ஃப்ரூட்டை காலி பண்ணியாச்சு, தண்ணி குடித்தாச்சு. மெல்ல அப்படியே ஸ்லோவாக கீழே இறங்கலாம்னு நினைக்கிறேன். பட் ஐ எம் மிஸ்ஸிங் சம்திங். ஸோ கீழே போயிட்டு பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்ட்டு நெக்ஸ்ட். ஓகேவா? இன்னும் ஒரு மெயினான விஷயம், 100 பேர் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அதில் 90 பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட், டூ சப்ஸ்கிரைப். அப்போ தான் வந்து இதை கண்டினியூ பண்ண முடியும் இருக்கிற மற்ற ஒர்க் ப்ரெஷரில். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ கீழே போகலாம் மெல்ல. சரி, அப்படியே மெல்ல கீழே இறங்க ஆரம்பிக்கலாம். இந்த வழியில் தான் அப்படியே கீழே இறங்க போகிறோம். லெட்ஸ் கோ. இப்போ அந்த மலையோட டாப்லேருந்து இறங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்படியே மெல்ல இறங்குனா இந்த ஸ்லோப்பில் அப்படியே மெல்ல இறங்க போகிறோம். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் பாதி மலைக்கு கீழே வந்தாச்சு. அப்படியே கீழே தெப்பக்குளம் எல்லாம் தெரியுது பாருங்கள், அந்த கோயிலில் இருக்கிற குளம். அப்படியே இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கினா அப்படியே இறங்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். எங்கே பார்த்தாலும் குடிச்சிட்டு பாட்டில்ஸ் பாருங்கள், பூரா கண்ணாடி பாட்டில்கள், பூரா கண்ணாடி பாட்டில்கள் தான் இருக்குது. இந்த ஐயனார் கோயில் பின்னாடி இருக்கிற குளத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா கடுமையான குப்பை தான், பயங்கரமான குப்பை, பிளாஸ்டிக் வேஸ்ட்டு, அந்த வேஸ்ட்டுன்னு.
இயற்கையை கெடுப்பதில் மனிதன் தான் நம்பர் 1. பிளாஸ்டிக் குப்பையிலேருந்து எல்லா குப்பையும் கிடக்கு. நீங்கள் போய் பாருங்கள், இங்கே எவ்வளோ லிக்கர் பாட்டிலும் இதுவும் கிடக்குன்னு, வாட்டர் பாட்டில் பாக்கெட்டு இதெல்லாம். கேவலம் தான். ஓகே, எனிவே முடிஞ்ச வரைக்கும் இதை பாதுகாக்கிறதுக்கான வேலைகளை செய்யலாம். ஸோ நீங்கள் மதுரையில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டை ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள். இந்த மலையோட உச்சிக்கு போனீங்க அப்படின்னா மதுரையை ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் நீங்கள் பார்க்கலாம். அந்த வியூவே வேறு லெவலில் இருக்குது. என்டையர் மதுரையை நீங்கள் கவர் பண்ணலாம் சிங்கிள் ஐலேருந்து. ஸோ ஒருவேளை இங்கே வந்து விசிட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மதுரை பீப்புளுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ லெட் தம் எக்ஸ்ப்ளோர் திஸ் சம்மர் ஹில்ஸ். பாய். நெக்ஸ்ட் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. டூ சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்.